வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் எக்ஸல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லாரும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்க வீலுக்கப் ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 100% எல்லா கம்பெனிலுமே இந்த வீலுக்கப் ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த வீலுக்கப் வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான இல்லை, ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ பதிவில் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து சேம் ஷீட்டில் இருக்கக்கூடியதுக்கு எப்படி நம்ம வீலுக்கப் பயன்படுத்தணும், அதே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்ல இருக்கும்போது அந்த டேட்டாவை எப்படி நம்ம வீலுக்கப்ல கொண்டு வருது, அண்ட் மோர் ஓவர் இந்த ஒர்க் புக்குக்கும் இன்னொரு ஒர்க் புக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடியதை எப்படி நம்ம டேட்டா வீலுக்கப் பயன்படுத்தி எப்படி நம்ம டேட்டா கொண்டு வரது, ரீட்ரீவ் பண்ணுறதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் டெக்னிக்கல் கண்டென்ட் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீடியோஸில் கான்டெக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீலுக்கப் எதுக்கு நம்ம பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வீலுக்கப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் அதுக்கு தேவையான டேட்டா வந்து இன்னொரு டேபிள்லையோ இல்லை இன்னொரு ஷீட்லேயோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டேட்டா வந்து எப்படி ரீட்ரீவ் பண்ணுறது, டு எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேபிளில் இருக்கக்கூடியது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி இந்த வீலுக்கப் நம்ம கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சேம் ஷீட்டில் இருக்கக்கூடியதுக்கு டேட்டாக்கு எப்படி நம்ம வீலுக்கப் பயன்படுத்துறது. இப்போ இங்கே செட் ஆஃப் டேட்டா பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது, அவங்களுடைய மொபைல் நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல இல்லை. பட் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் டேட்டாவில் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஹியூஜ் டேட்டா செட் இருந்ததுன்னா அது மேனுவல் ஒர்க் ஆகும். உதாரணமாக கௌதமனுடைய மொபைல் நம்பர் என்ன நம்ம பார்க்கணும். ஸோ இதான் கௌதமனுடைய மொபைல் நம்பர்னா இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிவிடுவோம். பட் இவனுக்கு இந்த மாதிரி மேனுவலாக ஒன் பை ஒன்னாக பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான சினாரியோக்கு வந்து நீங்கள் வீலுக்கப் பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீலுக்கப்பில் இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீலுக்கப் ஃபங்க்ஷன் நீங்கள் என்டர் கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து லுக்கப் வேல்யூ வந்து எப்பயுமே நீங்கள் எந்த வேல்யூ பேஸ் பண்ணி இன்னொரு வேல்யூ ரிலேட்டடான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு தான் இந்த லுக்கப் வேல்யூ பயன்படுத்துவோம். ஸோ இங்கே லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதித்யான்ற நேம் தான் என்னுடைய லுக்கப் வேல்யூ. அண்ட் டேபிள் அரேன்றது எந்த டேபிள் இருந்து இந்த டேட்டாவை நீங்கள் அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லுக்கப் வேல்யூக்கு இங்கே இருக்கக்கூடிய டேபிள் இருந்தால், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆதித்யா அதனுடைய மொபைல் நம்பர். ஸோ இந்த டேட்டா தான் நம்மளுக்கு டேபிள் அரே இல்லைனா ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே இருக்கக்கூடியது டைரெக்டாக 2 காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடியது நேம் அண்ட் செகண்ட் காலமில் இருக்கக்கூடியது என்னுடைய டேட்டா. ஸோ இந்த 2 காலம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ செகண்ட் காலமில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலம்லேருந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்க்குறோம். செகண்ட் காலம்லேருந்து நம்மளுக்கு இப்போ அவுட்புட் வேணும். செலக்ட் பண்ணதுலேருந்து செகண்ட் காலம் 1 2 அண்ட் அதுக்கு அடுத்தது எப்பயுமே இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ்ன்றதை நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்ஸ் அண்ட் 0 சர்வ்ஸ் தி சேம் பர்பஸ் அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். இப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நேமுக்கு மொபைல் நம்பர் இதுதான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நேமுக்கு மொபைல் நம்பர் வேணும்னா இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணால் போதும் எல்லாருடைய மொபைல் நம்பரும் என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். இது ஒன் மெத்தட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் காலமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில நேரத்தில் டேட்டா அதிகமாக இருக்கும்போது இந்த கம்ப்ளீட் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தேவையான டேட்டா ரேஞ்ச் அந்த டேபிளினுடைய ரேஞ்சை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ இந்த வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் அரே என்ன அவுட்புட் வேணும் இதிலிருந்து நம்மளுக்கு இது மட்டும் தான் டேட்டா இருக்குன்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு செல்லுக்கு போனாலும் என்னுடைய ரேஞ்ச் வந்து எனக்கு இதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணணும். கீழே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செல் மேலே கீழே போகக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம டாலர் சைனில் லாக் பண்ணுறதுக்கு F4 ஃபங்க்ஷன் கீ நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் காலம்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் தேவை அண்ட் கமா அண்ட் 0 அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர் அண்ட் சேம் அதே மாதிரி தான் இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறப்ப ஸோ மறுபடியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது சேம் அவுட்புட், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ வீலுக்கப் வந்து டைரெக்டாக என்டையர் காலமும் செலக்ட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி தேவையான டேட்டா ரேஞ்சை மட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சேம் ஷீட்டில் இருக்கக்கூடியதுக்கு இப்படி தான் இந்த வீலுக்கப் பயன்படுத்துவோம். ஸோ இதே மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்கக்கூடியதுக்கு எப்படி நம்ம வீலுக்கப் பயன்படுத்துறது. இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நம்மளுக்கு தேவை. பட் அந்த மொபைல் நம்பர் வந்து
இந்த சேம் ஷீட்ல இப்ப நம்மளுக்கு இல்ல. அடுத்த ஷீட்ல இருக்கு. நேம் அண்ட் கான்டாக்ட். சேம் ஒர்க் புக் பட் டிஃபரண்ட் ஷீட்ல இருக்குது அதனுடைய அவுட்புட். ஸோ அப்ப அதுக்கு என்ன மாரி போடலாம்னா, VLOOKUP ஃபங்ஷன் குடுத்தாச்சு. இந்த இடத்துல என்னுடைய லுக்கப் வேல்யூ அண்ட் இப்ப இந்த டேபிள் அரேன்றதுக்கு இப்ப யூ ஹேவ் டூ செலக்ட் த நெக்ஸ்ட் ஷீட். இந்த ஷீட்ட செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே யூ கேன் எய்தர் செலக்ட் இந்த கம்ப்ளீட் 2 காலமும் செலக்ட் பண்ணலாம். இல்லன்னா இங்க இருக்கக்கூடிய ரேஞ்ச மாத்திரம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் செலக்ட் பண்ணும்போது ஆன் டாப்ல நீங்க பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நேம் கான்டாக்ட்ன்றது பதிலா இந்த ஷீட் நேம் அண்ட் A1ல இருந்து B15 வரையும் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது இதனுடைய ரேஞ்ச். ஸோ இத அப்படியே நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டு இதையும் நான் பிளாக் பண்ணிக்கிறேன். அண்ட் கமா இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் அகைன் கமா 0. ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்மளுக்கு கமா கேட்குதோ நம்ம கண்டிப்பா குடுத்தாகணும். அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ இப்ப அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இதுல நம்ம கண்டிப்பா இதனுடைய ரேஞ்ச் மட்டும் தான் செலக்ட் பண்ணணுமா? நம்மளால என்டையர் காலம் செலக்ட் பண்ண முடியாதுன்னா, கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நெறைய டேட்டா இருக்கும்போது என்டையர் காலமே அது வேலிடேட் பண்ண போகும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால குறிப்பிட்ட இந்த டேட்டா ரேஞ்ச மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு அத நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா பெஸ்ட். இது எல்லாமே ஈஸி. பட் வாட் அபௌட் த டிஃபரண்ட் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கு எப்படி நம்ம கொண்டு வரது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டிஃபரண்ட் ஒர்க் புக்ல இருக்கக்கூடியது. ஸோ நேம் நம்மளுக்கு இங்க இருக்கு. அண்ட் மொபைல் நம்பர் தேவைப்படுது நம்மளுக்கு. இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் நேம்னுடைய மொபைல் நம்பர் எல்லாம் வேணும். அது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் புக்ல இருக்கு. எனக்கு இது சேம் இமேஜின் இந்த சேம் ஒர்க் புக்ல இல்லன்றபோது அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் VLOOKUP இங்க இருக்கக்கூடிய லுக்கப் வேல்யூ வந்து இத நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டேபிள் அரே. டேபிள் அரே வந்து எனக்கு இப்ப இமேஜின் இந்த இடத்துல எனக்கு எந்த டேட்டாவுமே இல்ல. எத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு ஒர்க் புக்குக்கு போணும். அப்ப இன்னொரு ஒர்க் புக் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரையும் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப மேல பார்த்தா தெரியும். இங்க இருக்கக்கூடியதுல அந்த ஒர்க் புக் நேம் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய ஒர்க் புக் நேம் அதே மாரி எந்த ஷீட் நேம் அதுக்கப்புறம் தான் இதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு இங்க டிஃபைன் ஆயிருக்கும். கமா நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 கமா 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஷீட் செலக்ட் ஆகுது, எந்த ரேஞ்ச் செலக்ட் ஆகுதுன்றலாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏதாவது உங்களுக்கு எரர் ஆனா கூட ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே ராங் ஷீட்டுக்கு நம்ம ரெஃபர் ஆயிருக்கோம். ராங் ஒர்க் புக்குக்கு ரெஃபர் ஆயிருக்கோம். அதனால தான் VLOOKUP ஒர்க் ஆகலன்னு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஸோ என்டர். இப்ப மறுபடியும் இத நான் அப்படியே டபுள் கிளிக் பண்ணா நம்மளுடைய இது எல்லாமே ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி தான் VLOOKUP வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் சினாரியோல இந்த மாரி VLOOKUP உங்களால பயன்படுத்த முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.